இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி இடியாப்பம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இடியாப்பம் செய்யறதுக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 kg பச்சரிசி. இப்போ ஒரு தடவை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி ரொம்ப நல்லா ஊறி இருக்கு. நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சேன். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் டவல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு அரிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. குறைஞ்சது 5 மணி நேரத்துக்கு இதை நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக காய விட்டுருங்க. ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. கையில் ஒட்டும் போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அரிசி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காய வச்சுருங்க. அதே மாதிரி இதை வந்து சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கக்கூடாது. நம்ம ஃபேனுக்கு அடியில் இந்த மாதிரி காய விட்டுருங்க. அவ்வளோதான். இது நல்லா காயட்டும். கிட்டத்தட்ட அரிசி வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா காஞ்சிருக்கு. இது வந்து அரிசி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கையில் எல்லாமே ஒட்டணும். ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒட்டணும். அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா இடியாப்பம் பிழிஞ்சிங்கன்னா அது எல்லாமே விட்டு விட்டு போயிடும். இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்தால் தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பதம் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். ரொம்ப மாவு போல் அரைக்கணும். ரொம்ப குறையாக இருந்தாலும் இடியாப்பம் வராது. ஸோ ரொம்ப நல்ல மாவு மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் சேர்த்து இப்போ வந்து இதை நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ரொம்ப ஈரமாக இல்லை. நம்ம அதிர்ஷ்டத்துக்குலாம் அரைக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது குருணைகள் இருந்தால் கூட அது வந்துடும். நான் ஒரு பிளேட்டில் வச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன். அரையாததெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் சளிச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து இடியாப்பம் செஞ்சால் வராது. ஸோ இது வந்து பச்சரிசி மாவுங்கிறதுனால ஒரு தடவை நல்லா வானலியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ வறுத்துக்கலாம் இந்த மாவை. இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. மாவு கருகாத மாதிரி இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு கூட இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது, கெட்டே போகாது. சீக்கிரமாகவே மாவுங்களை வந்துட்டு ஒரு மாதிரி நூலாக கட்டிடும். அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி வறுத்து வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க எதாக இருந்தாலும் அதுக்கும் இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா இப்படி வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. நீங்கள் வந்து இப்படி வறுக்கும் போது இப்படி பாருங்கள், மாவு வந்து அப்படியே அலாலையாக வரும். அதாவது மணலை வறுக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியே இல்லாத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட இது எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து இடியாப்பம் செய்யும் போதெல்லாம் இதுலேருந்து மாவு கொஞ்சம் போல் எடுத்து நீங்கள் இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 2 கப் அளவு மாவை இப்போ செய்கிற இடியாப்பத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிணையிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி வந்து ரொம்பவே நல்லா சூடாக இருக்கணும். பச்சை தண்ணியில் செஞ்சால் வராது. ஸோ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து இதை வந்து கரண்டியோட பின்பக்க காம்பை வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறனால கை வச்சு செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செய்யுங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிட வேண்டாம். மாவு எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒரே இதாக சேர்ந்து வரும். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டு மாவு எல்லாமே ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ என்னோட கையில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து கையால் பிணைஞ்சிக்கிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு ரொம்ப நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக பிணைஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு டவல் போட்டு மூடி வச்சுடுங்க. மாவு எடுத்த உடனே கண்டிப்பாக டவல் போட்டு மூட மறந்துடாதீங்க. மாவு உணர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக இடியாப்பம் வராது. இந்த மாதிரி இடியாப்பம் அச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உள்ளாரையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுலேயும் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இடியாப்பம் அச்சிலேயே வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சைஸ் பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன பிளேட்டை இதுக்குள்ளார போட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. இது உள்ளார இப்படி சேர்த்துருங்க. இந்த மாதிரி இதை லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். நம்ம இப்போ இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இடியாப்ப பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடியாப்ப மாவை அப்படியே லைட்டா புளிஞ்சு விடுங்க.
அவ்வளோதான். பாருங்க, இதை நான் கட் பண்ணுற வரைக்கும் நடுவில் எங்கேயுமே கட் ஆகல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் ஸ்டாண்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சிடலாம். நார்மலாக இட்லி பானையிலே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட்லினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலாக இட்லிலாம் யூஸ் பண்ணோம்ல, இட்லி தட்டு, அதில் கூட நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிளேட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வெந்தால் போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்படியே ஆவி பறக்கிற இடியாப்பம், நல்லா ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பால், சூப்பரான காம்பினேஷன். இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதோட தேங்காய் பால் அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெடிமேட் மிக்ஸ் மாவுங்களை சேர்க்காம நம்ம வீட்லேயே அரைச்ச மாவில் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.